போதைப்பொருள் வழக்கில் நேற்று விசாரணைக்கு ஆஜரான நடிகர் கிருஷ்ணா கடந்த ஆண்டு தான் ஆஞ்சியோ சிகிச்சை எடுத்துக் கொண்டதற்கான சான்றிதழ்களை போலீசாரிடம் வழங்கியுள்ளார். மேலும் உயர்ரக போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தும் அளவுக்கு தனது உடல்நிலை இல்லை என அவர் போலீசாரிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். முழு விவரங்கள் என போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில அவருடைய தொடர்புகளின் அடிப்படையில நடிகர் கிருஷ்ணா கழுகு படத்துல கதாநாயகன் நடித்த நடிகர் கிருஷ்ணா அவரை இரண்டாவது நாளாக போலீசார் விசாரணை நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள். அவருக்கு முன்னதாக கடந்த 2 தினங்களாகவே அவரை தேடி வந்த நிலையில நேற்றைய தினம் அவர் தனது வழக்கறிஞருடன் போலீசாரிடம் சரணடைந்ததாக சொல்லப்படுகிறது. 1000 விளக்கு காவல் நிலையத்தில் வைத்து தொடர் விசாரணை அவரிடம் நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் காலை 9 மணி அளவில் மீண்டும் திருவல்லிக்கேணி காவல் மாவட்ட துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் இந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறார். இந்த விசாரணையின் பொழுது நேற்றைய தினம் நடந்த விசாரணையின் பொழுது அவருடைய உடலில் தொடர்புடைய சில பிரச்சனைகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பாக இன்று மருத்துவ சான்றிதழ்களை காவல்துறையிடம் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக ஒப்படைத்திருக்கிறார்கள். அதுல கடந்த ஆண்டு ஆஞ்சியோ சிகிச்சை எடுத்துக் கொண்டதற்கான மருத்துவ சான்றுகளை அவர் ஒப்படைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு, அதாவது நடிகர் கிருஷ்ணாவுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பிரச்சனை இருக்கலாகவும் அதே போன்று சில அதிர்ச்சியான தகவல்களை கேட்டால் படபடப்பு ஏற்படுவது போன்ற உடல் பாதிப்புகள்லாம் இருப்பதாகவும் அதற்காக சிகிச்சை எடுத்துக் கொள்வது தொடர்பான மருத்துவ சான்றுகளையும் ஒப்படைத்திருக்கிறார். இது போன்ற இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய இது போன்ற உயர் ரக போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நிலையில தனது உடல்நிலை இல்லை என்றும் அவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். அதற்கான மருத்துவ சான்றிதழையும் ஒப்படைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே அவருக்கு எடுக்கப்பட்ட இந்த மருத்துவ பரிசோதனையில ஸ்ரீகாந்திற்கு எப்படி மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டார்களோ அதே போன்று கிருஷ்ணாவிற்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டார்கள். அதில் ரத்த மாதிரிகள் மற்றும் அவருடைய சிறுநீர் மாதிரிகளை எடுத்து அதில் பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பரிசோதனையில அவருக்கு அவர் அதை பயன்படுத்தியதற்கான முகாந்திரம் இல்லை, பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது போன்ற முடிவுகள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. மருத்துவ முடிவுகள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அடுத்த கட்டமாக இவருடைய பண பரிவர்த்தனைகள் பிரசாத்துடன் நேரடியாக பண பரிவர்த்தனைகள் இருக்கிறதா அல்லது வேறு ஏதோ நபர்களிடம் பண பரிவர்த்தனை இருக்கிறதா என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எனவே அவரிடம் வங்கி இது தொடர்பான அவருடைய வங்கி கணக்கினுடைய பரிவர்த்தனை விவரங்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்கிறார்கள். அவற்றையும் ஒப்படைப்பதாக வழக்கறிஞர்கள் ஒப்படைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கிருஷ்ணாவிடம் 2வது நாளாகவும் துணை ஆணையர் ஜெய்சன் தீவிர விசாரணையில இறங்கியிருக்கார். தகவல்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.